மாட்டியா ஓகேன்பா. நேற்று நைட்டு ஒரு வழியாக அங்கே ஓட்டி முடிச்சுட்டு தூக்கிட்டு வந்துட்டோம். திரும்பியும் இப்போ ராசாப்பாளையமே தூக்கிட்டு போகிறோம். இன்னையோட தூக்குற வேலை கட்டாயிருன்னு நினைக்கிறேன். இப்படிலாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் தூக்கிட்டு தான் இருப்போம். நான் இப்போ போகலாம். ஏய் போ அப்போ அவன் போய் எடுத்துகிட்டு போடு. பாய் தான் எடுத்துகிட்டு போ. அது உக்காந்துட்டு போகுது போ. நீங்கள் அப்படியே உக்காரணும், சீட்டிலாம் துடைக்காத. தண்ணி இருந்தால் என்ன மாப்பிள்ள பண்ணும்? ஏற்கனவே எங்க வீட்டுல டவுசர் காயிலன்னு ஆனா பேண்ட் போட்டு வந்திருக்கேன். ஓ அப்ப கிங்கினி மினியா? இல்ல சட்டி காஞ்சிருச்சு, ஏதோ பேண்ட்ல போட்டாங்க. டவுசர் காயிலன்னு சொல்லு. இல்லாமல இருக்கக்கூடாது, ரொம்ப வெரி டேஞ்சர். சரி போகலாம். ஹலோ சொல்லுங்க மாமா. இந்த வந்துடும் 10 மணிக்கு வந்துடுவேன். நீங்கள் நாற்ற போடுங்க, அப்புறம் யாகத்துக்கு ஓட்டிக்கலாம். போடுங்கன்னு 10 மணிக்கு வந்துடும். சரி. போலாமா? இப்போ சங்கர் ஒரு சால் தான் ஓட்டினேன்னு கேட்டாப்ல. ஏன் பயிர் பிடுங்குறாங்களாம், வந்துட்டு நிறைய போட்டுறதான். இங்கே போ. சேகரன் இங்கே ஓடி விட்டு போங்கடா அப்படிங்கிறாரு. நான் இறவணுங்கிறாரு. போயிட்டு ஏற்கனவே ஓட்டுனாட்டில் தான் ஓட்டுட்டு. நீ போகலாம் பாப்பு. ஆனந்து பறந்து வகைற வண்டியே நிறுத்திட்டு போய்க்கிறான் பாருங்க. ஓட்டுறதுலே இந்த நானும் கிட்டத்தட்ட ஒரு 5-16 வருஷமாக சேர் ஓட்டுக்கிறேன் ப்ரோ. இந்த வருஷம் மட்டும்தான் வந்து வீட்டில் மொத்த கழட்டினதோடு சரி. அதுக்கப்புறமேட்டு எந்த பார்ட்டிக்குமே கழட்டு கிடையாது. எல்லா ஏரியாவும் தூக்கிட்டு போயிட்டோம். எப்படி வேலை ரொம்ப சேர்க்கணும். ஏன்னா இன்னொரு வண்டி வேணும். ஆன்லைன் ஸ்டேரிங்கில் ஓட்ட முடியாதான்னு ஒரு சில நண்பர் கேட்குறீங்க. ஆன்லைன் ஸ்டேரிங்கில் ஓட்டலாம் ப்ரோ. ஆனால் என்னன்னா ஸ்டேரிங் ஒரு ஆள் கையில் பிடிச்சிக்கிட்டு போகணும், நேராக பிடிச்சிக்கிட்டு போகணும். அவ்வளோதான். உக்காந்து பின்னாடி ஒரு ஆள் உக்காந்து தான் பிடிச்சிட்டு போயாகணும். இந்த மெத்தடுக்கு பவர் ஸ்டேரிங்காக இருந்தால் எந்த பக்கமும் திருங்காது, எந்த பிரச்சனையும் இல்லை. இதே ஆன்லைன் ஸ்டேரிங்காக இருந்தால் ஒரு ஆள் பிடிச்சிக்கிட்டா வேலை முடிஞ்சிச்சு, எவ்வளோ தூரம்னாலும் போய்க்கலாம். ஆனால் என்னதான் இருந்தாலும் இது மாதிரி வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆன்லைன் ஸ்டேரிங்கில் வீல் ஆடி போகும். ஆனால் இந்த இதில் வந்து அப்படி இல்லை. பிடிச்ச மாதிரி கம்பி பிடிச்ச மாதிரி போகும்னு வச்சுக்காங்களேன். கரெக்டாக ரோட்டில் இருந்து 1/2 அடி எந்திரிச்சு போகுது. இது பைசன் இப்போ இன்ஜின் தான் உட்காந்துக்கிச்சு. இன்ஜின் வேறு தான் சேஞ்ச் ஆகணும். என்ன பண்ணுறதுனே தெரில ப்ரோ. ஏற்கனவே நம்ம நேரத்து இங்கேருந்து தான் ப்ரோ ஷிஃப்ட் பண்ணிட்டு போனோம். திரும்பி இங்கே இன்னையோட இங்கே கடைசி காடு. உடனே ஓடிட்டா வேலை முடிஞ்சு போச்சு.
என்னடா இவ்வளோ லூஸாவாடா பிடிப்ப? இல்ல நான் இங்க புடிச்சிருந்தேன். எங்கடா இப்படின்னா தள்ளா கம்பியா காணும் நீ முடிச்சிட்டு இருந்த கம்பியா காணும் எங்க அதுக்குள்ள எங்கடா டைரக்ஷன் பின்னாடி வருமா? ஆ இன்னும் 20 நாள் நீ என்ன தான் பண்ணாலும் நம்ம சேத்துல தான் அடி வாங்கணும். சோத்தில் அடி வாங்கிறதுக்குலாம் டைம் இல்லை. யா நைட்டெல்லாம் சேர்த்தோட தூக்கி வச்சுட்டு வந்து இல்லை. கழட்டணும்ண்ணா வண்டி எடுத்து வாரம் போட்டோம். வண்டியெல்லாம் எடுத்து ஓரமனை எடுத்துகிட்டு வரேன்ட்டு வெயிட்டிங் பண்ணிக்கிறேன். அதுக்காட்டி போய் ஓட்டணும். ஏய் நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரயிலை ஓட்டினதை இன்றைக்கி இதை உழவு கழிக்கிறோம். ரயில் ஓரளவுக்கு மொத்தமாக தான் இருக்குது. பள்ளம்லாம் கிடையாது. ப்ரோ இந்த சைட்லேருந்து இந்த சைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயில் நிறையாச்சு. அது அப்பயே மாட்டு எல்லாம் நிறைய இது ஆகணுன்ட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வெயில் நிறைய இருக்கும். அடுத்து குறிப்பிட்ட அடித்தா வேலை முடிஞ்சுது. வெயிலுக்கு இதே தான் ப்ரோ வேலை. வேறு எந்த வேலையும் இல்லை. மழை டெய்லியும் பெய்யுது. இன்னும் ஒரு 10 நாளைக்கு இதே ஒர்க்கு தான். கேமரா ஓகே ப்ரோ. இந்த வேலை ஓட்டி முடிச்சாச்சு, அவ்வளோதான். ஆமாம், இப்போ வீட்டில் போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டீ பிரேக். என்னத்தை ஓட்டிட்டு உனக்கு டீ பிரேக்கு? ஓட்டணும் நான் 40 நிமிஷம் கஷ்டப்பட்டு மூஞ்சில் விளாக் வைக்கிறேன். நான் ஒன்றுமே பண்ண சும்மா தானே. கரண்ட் மாச கரண்ட். நான் தண்ணி பத்தில் என்ன பண்ணுறதை எடுத்து விடுவோம், பிடிக்க கூட விட்டுக்கலான்னு இங்கிருந்து முடிச்சு டீ பிரேக் முடிச்சு விட்டு நெக்ஸ்ட் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா இங்கே தான் பக்கத்துலேயே தான். வண்டி ஷிஃப்ட்லாம் மட்டும்.
பார்த்து பார்த்து அப்புறம் பார்க்க ஓடிட்டு போகுது. அது பாட்டில் அது ஓடிட்டு போகுது. நம்ம பாட்டில் நாம பார்க்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. இல்லையா போட்டு பரம் போட்டு குழம்பும் காட்ட கத்தரை பண்ணோம். அவர் எடுத்துக்குவார். அவர் டான் வந்து பார்த்துக்குவார். சின்ன குட்டி என்ன மயிருக்கு அப்படி அழுக மண்ணாச்சு. நான் உட்காந்துருந்தேனே மாமா. வேலை செய்ய உட்காந்துருக்கேன் தான் மாமா. அதிகமாக நான் மக்காட்டில் உட்காந்துருக்கேன். நீங்கள் சீட்டில் உட்காந்துருக்கேன் என்னோட தள்ளி. வேலை செய்கிறவங்க தான் ரொம்ப சொல்லு கொடுத்து பார்ப்போம். உட்காந்துட்டு பார்க்குறவங்க மாட்டலாமா? அதை ஆப் பண்ணு. வச்ச மாட்டலாம். शुरू ओके भी பாட்டி ஒரு கிளாஸ் டீ வைக்க சொல்லிக்கிறேன். இது எந்த கேப்பல இருமாமா இது பண்ணணும். 1000 ரூபா காசு கொடுத்துருக்குது. மீதி அப்புறம் இன்னும் 2500 தரணுமா? 3500 1000 போச்சுன்னா 2500 இழந்துட்டு இருக்கோம். கணக்குலாம் புள்ளி மாதிரி இருப்போமாம்மா. அது தெரிஞ்ச விஷயம் தான்டா. அதை நான் ஒத்துக்கிறேன். எடுத்து கிட்ட விடுமா? இருங்க சேத்துலேயும் அடி வாங்கியாச்சு, ஒத்துலையும் அடி வாங்கி தூக்கணும். தூக்கி போய் நான் வந்து கெட்ட பிடிச்சிக்கிறேன். இது இங்கே விட்டுருக்கீங்க எப்படி மாட்டுறது? இந்த பறமை முதல்ல கழட்டி எறியணும். இது எதுக்கு மாட்டினீங்க? இன்னைக்கு ஒன்றுமே பண்ணலையா? சரி பிடி வேறு வழி இல்லை. கழட்டி எரிஞ்சிட்டு அப்புறம் கூட மாற்றிடுங்க. எவன் தூக்குறான்? வேறு வேலையே இல்லாமல் அதை வேறு மாட்டிக்கிறாரு. இருங்க நான் எங்கே போதுறதே தெரியாமல் சட்டிலெல்லாம் சேர் வேறு ஓட்டுது போல. நீ கழுவு புல்லாண்டு போட்டுக்கிட்டு வேற வழியே இல்லை. உடம்புல சேர் ஓட்டாக்கு சுத்தம் போட்டுக்கிறேன். நீ தூக்கி போச்சு நான் வந்தார கேட்டேன். தூக்கி இப்படியே இருங்க மாமா. என்ன பிடிக்கவே இல்லை. நீங்கள் வேற எல்லாமே போய் உள்ள பூந்து நின்றுக்கா. எப்படா அப்படி நின்று சொல்லி சொல்லுங்க. ஒரு காலை வெளியே விட்டு தொடடா அப்படின்றீங்க. இப்போ தூக்குடா அப்படின்றீங்க. மாமா வெளியே வந்துருக்கேன். இருங்க ஹோல்ஸே தெரிய முடியாது. ஆனால் மேலே தூக்கணும். தூக்கிவிட சேர பீச்சா. அப்பாடியாப்பா என்ன வெயிட் ஆகுது. வேற ஓடிக்கிட்டு இருக்குது. அது நாத்தாளில் ஒரு சால் ஓட்டுறா. சொல்லுங்க. ஓகேன்பா அவ்வளோதான். அங்கே மாட்டிங்க கொண்டாந்து கழட்டி விட்டாச்சு. அதில் கையில் டைட் பண்ணி விடு. ஃபுல்லாக டைட் ஆகலாம்ல. ஓ எதுக்கு லூஸ் பண்ணீங்க? கம்முனே முடியுங்க. அன்னைக்கு லூஸ் பண்ணிவிட்டா அளவு பார்க்கலான்னு தண்ணி திருவிழா நினச்சிங்களேங்க. எல்லாம் கொஞ்சம் சேர் லாக் ஆகி போச்சு மாப்பு. ஓகேன்பா இப்போ இந்த சைடு காலையிலேருந்து இது மணி 10 ஆகுது. அதுங்காட்டியுமே 2வது சைடு கழட்டிட்டோம்னா பாருங்கள். இதை முடிச்சுக்கிட்டு அவசரத்துமா பிச்சைமலையும் போகணும். அந்த குழப்பம் நினச்சா சிரிக்கும். சேரா ஓட்டு இதை ஓட்டு வேலை முடியும். என்ன இந்த வயலில் தான் ஓட்டி நாங்கள் நிறவணும். இந்த வயல் ஒரு வயலுக்கு ஒசரம் அன்றைக்கி விட்டுட்டு போயிட்டோம். இந்த அன்றைக்கு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த வயல் நிறவணும். இன்றைக்கி இந்த வயல் அந்த அளவுக்கு வந்துடுறேன். போகலாம். ஈரலாடெல்லாம் சேர் பண்ணினா அப்புறம் அவ்வளோதான். தள்ள வர நடிக்கவே இல்லையா? எப்போ அங்கே எடுத்து வண்டி ஆனா போய் கூட்டா சப்பாய்க்கில் வேலையாக போகுது. அப்படியே இருக்குண்ணே. வண்டா உடஞ்சி போயிடும். ஒரு முறை இறக்கி நாத்தனால 2 கால் நாத்தனால எப்படி சேராகும் வண்டி சேராகும். ஓட்டுக்கலாம்
இது நான் 2 வேண்டாம் விடு, அது விழுந்துருச்சா கடைச்சிட்டு ஞாபகமாக எடுத்துக்கலாவா. என்னடா கல்லை விட்டுட்டோம், மண்டை கட்டின கல்லை. பயிர் பாருங்க எவ்வளோ வளர்த்தி போயிரு. நாத்தங்காடு ஓட்டி அகத்தையும் நேரணும். குழம்பு கீழே அது யாரமோ தெரியும், அப்போ உஷாராக நிறுத்திக்கணும். நீங்கள் எடுத்துகிட்டு வா, ஒட்டு போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு 9, ஒரு 4, அதுக்கு மேலே 1, 2 அடி 2, 9. சரி 9 அடி ஒரு பிட்டுக்கு. யார் எத்தனை பேர் போய்க்கிற? ஓகே, நம்ம ஆனந்த் வந்து இன்றைக்கி தான் பரம்பு எடுக்கிறதுக்கு இந்த பொழப்பே ஆகாது, நான் போய் பரம்புக்கு ஜாமான் வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டு பரம்பு எடுக்க போயிட்டான் ப்ரோ. ரெண்டு சால் ஓட்டி அப்படியே ஏகத்துக்கும் பரம்பு அடித்தா வேலை முடிஞ்சிச்சு. நான் ஓடிதான் ரொம்ப ஆழமாக இறங்கணும்னு நினச்சேன், ஒன்றும் சொல்லிக்கிற அளவு கூட ஆழம் இறங்கல, ரொம்ப மேலாவில் தான் இருக்குது. இதை ஓட்டிட்டு நேற்று வீடியோவில் பார்த்தீங்களா அங்கே போகணும் மறுபடியும். இங்கே போயிட்டா அப்புறமேட்டு இங்கே மட்டும்தான் ப்ரோ இவ்வளோ அரிஞ்சுட்டேன். ஏன்னா ஒரே சீட்டு ஆளாக இருந்தால் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் நிறையா சீட்டு ஆளுக்கிறதுனால எல்லாம் ஆளு ஒரு பக்கம் பிடிச்சி நடந்ததுனால நம்மளால் ஓட்டி கொடுக்க முடியல. ரெண்டு சால் ஓட்டிட்டு அப்படியே நேரம்னா வேலை முடிஞ்சுது. அப்போ தூக்கிடுவோம். மிஞ்சி போனது எவ்வளோனா ஒரு 1/2 மணி நேரம் அதிகபட்சம் ஓடும், இல்லைன்னா 40 நிமிஷம். நிறைவு. ஓகே ப்ரோ, மாப்பிள்ளை ஒரு வழியாக ஓட்டி முடித்தான். இப்போ நம்மள நிறவிடான்னா எங்கிறோம். ஓகே, நம்ம ஆட்டி முடித்து விட்டோம். மாமா ஆட்ட போகிறான்.
இதெல்லாம் அந்த காட்டுக்காங்களா? சரவணம் தான் ஆளக்கான நான் ஓடுறத பார்த்துட்டு இவன் நேரம் வர்றதுக்கு நம்ம ஃபோன் ரெடி பண்ண மாட்டான் அப்படின்னு போயிட்டானா அது பார்த்துட்டு நான் போயிட்டான். என்னன்னாரா நாத்தகாலை ஒரு வழியாக ஓட்டிவிட்டோம். இப்பொழுது அடுத்தபடியாக வேகத்துக்கு ஒரு அடி அடித்து விட்டால் நான் தான் அடித்து மறுபடி ஒரு கடிதம் சொல்லுவேன். ஒரு கடிதம் 2 கடிதம் ஏனையாவது நாத்தகால தானே என்ன பண்ணுவோம்னா அப்படியே ரிவேர்ஸ் போயிடுது. அவ்வளோதான் நிறைய இதெல்லாம் குழப்ப முடியாது. பயிரெல்லாம் மங்களமாடிது. இங்கே என்னென்னா எங்கள் ஊரில் நோம்பி ப்ரோ நோம்பியில் ஒரு கல்யாணம், அதனால் நான் வீடியோ எடுக்க முடியல. அதனால் இந்த சைட்டை ஓட்டிட்டு நாங்கள் தூக்கிட்டு போகிறது தான் கண்டிப்படுறது. இதே வண்டி சத்தம் இருக்கிறதுனால அந்த ரேடியோ சட்டம் கேட்காதுங்கிற ஒரு காரணத்துக்கோசரம் தான் நான் அந்த ப்ளேஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இன்னொரு சைட்டு ஓட்டிட்டு ஆனதுக்கு பரம்பு கொடுக்கணும். அதுதான் மேட்ரு. மேம் சார் என்ன பேப்பர் கையோட சுற்றி இருக்கிறீங்க? அடிச்சு போடலாமா? சோளக்காட்டு வயல் அடிச்சு போடலாமா? சோளக்காட்டு வயல் அடிச்சு போடலாமா? அப்போ டேப்பரா விட டேப்பரா நான் கேஜுவலாக இப்படி இழுக்கும். அதுக்கப்புறம் அந்த சைட்லேருந்து அடுத்த சைட்டு வந்தாச்சு. இது உழவு முடிச்சு தரணும். இந்த வயலும் கீழே ஒரு வயல் வண்டி நிற்கிறதுக்கு தெரியல நினைக்கிறேன். அங்கே ஒரு வயல் இதாவது பார்த்திங்கன்னா 2 வயலில் ஓட்டிட்டா வேலை முடிஞ்சுது. அதுக்குள்ளே ஆனந்தம் வேறு பரம்பு வேணுமா.
6வது வரைக்கும் மாமா நல்ல பையனாக இருக்கு. அதாவது குமார் வந்து சேர் ஓட்டி ஃபைனல் பண்ண போகிறார். இப்போ தானே ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ தான் ஆரம்பிச்சுக்கிறாரா ஃபைனலில் வண்டியை? ஃபைனலில் இப்போ தான் முதல் சுற்று. என்னடா வண்டியோட பைசன் பை பைசன் பை அடுத்த வருஷம்லாம் ஜாண்டியர் தான். இந்த கிரிப்பர் எல்லா கீரு வருது. எடுத்து போட்டு அப்படியே கல்லுன்னு கலையலாம். வேறு கொஞ்சம் கூட பரம்பு தூக்குறதே இல்லை. அப்படியே புட்டு ஆடிட்டு போகும். அது பாட்டுக்கு போகுது. அதான் பாரு பள்ளத்துலேயும் பிடிச்சிட்டு வருது. அப்புறம் இப்போ அங்கே கொண்டாந்து பிடிச்சி போகிற கம்பத்தோரம். ஏற்கனவே நம்ம போட்டு வளைச்சு எடுத்துட்டேன். நான் பாரு பயிர் முருகன் காட்டில் பயிர் அப்படியே இருக்குது. ஆமாம் ஆமாம் கலாய்க்கிறாரு உங்களை. ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஓட்டுங்க. அப்போ 2 பேருமே இதே தான் இல்லை. அந்த குட்டி பையனை கடை ஓ குஞ்சு பிடிக்கலாம்பா அப்படிப்பா. ஒரு வீடியோவில் ஒருத்த கமெண்ட் பண்ணிக்கிறான், அப்பா குஞ்ச பிடிக்கிறான். அந்த வீடியோ எல்லாமே அந்த குஞ்சு பிடிக்கிறாங்க கமெண்ட் தான். எல்லாருமே அதான் பண்ணியிருந்தாங்க. பட்டுருச்சு நம்ம ஒரு ஆட்டம் போட்டுச்சு. நம்ம இங்கே புதிய நம்ம தப்பு விடுவோம். ஓடுங்கடா ஓடுகடி. அந்த கொடிய மிருகம் நம்மளை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. காடு பிள்ளைங்களா நான் பார்த்துட்டேன். அதை நான் பார்த்துட்டேன். நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. இங்கே தானா தீபாவளி அன்னைக்கு நைட்டு ஓட்டுறேன். அந்த திண்ணை மேலே ராக்கெட் வச்சு வண்டி குட்டான் கேஜுக்குள்ள கொடுத்தேன். 6 இவனுங்கன்னு பார்த்தா அப்புறமா அந்த அவங்க வந்து சாரி தம்பி தெரியாமல் நல்ல வேலை முன்னாடி போயிட்டேன். சீட்டில் இது வந்து வெடிச்சிருச்சு. அது வெடிக்கிறது இல்லை, நான் ராக்கெட்டு சும்மா புஷ்ஷுன்னு வந்துட்டு அப்படியே அமுச்சு போச்சு. இப்படி விட்டா பரவாயில்ல, தடுத்து பக்கம் காட்டு பக்கம் திருப்பி விடுறத. ஆரன் போடுங்க, ஆரன் கிளிங்களையும் போடுங்க, கிளிங்களி ஆரனை போடுங்க மாமா. கூப்பிட்டீங்களா? நோய் கூப்பிட்றாரு. தண்ணி எடுத்து சொன்னாரு. ஓய் கம்முனு வீடியோ தண்ணி அத்தை நான் சொல்ல வரஞ்சேன். தண்ணி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். தண்ணி போட்டு தான் வேலை செய்யணும். தண்ணி போட்டால் தான் வண்டி நேராக போவோம். வரச்சேராக்கு தெரியல, கண்ணு தெரியல, எல்லாம் ஆளுலையே தெரியுதுண்ணா. சரி தண்ணி போடலாம். ஏன் மாதிரி தண்ணி போடணும் தானே. தண்ணி போட்டால் தான் வண்டி வரும். வரச்சேராக்குதா செஞ்சு தண்ணி போடணும் கேட்டு. இல்லை அவருக்கு தண்ணி போடுதுன்னா அவர் தண்ணி போட மாட்டார். நல்ல பையன். ஐயோ அப்பா அப்படின்னாகிறீங்க. இப்போதான் தண்ணி போட கிளம்பி தான் போகிற பையன் வண்டி எடுத்துட்டு தண்ணி போட தான் வருவார்னு நினைக்கிறேன். அப்புறம் வீடியோ கவர் பண்ணேன். ஆள் தண்ணி போட கிளம்பி சட்டல் நமக்குறாரு. காப்பி ரேட் விழுந்துருவான். காப்பி ரேட்டாக அது என்னமோ ஒரு இது விழுந்துடும். ஃபஸ்ட் இயர்லேயே ஃபஸ்ட் ஸ்டாண்ட் போய் வரட்டுக்குதா. இந்த காமெடி மறக்கவே மாட்டேன். செம்ம காமெடி. அப்புறம் ஒரு வழியாக 2வது சால் ஓட்டு வந்துட்டு வர வெயில் வர சுள்ளு நடிக்குது.
நாங்களே தூங்கிட்டு வீடு என்ன வருது தெரியுமா? தண்ணி போட்டு முடிச்சு விட்டிங்க போங்க. அந்த இதில் போக முடியாது, இதில் போக முடியாது, நேராக அங்கே போய் தான் போகணும். ஓகே நண்பா, அவ்வளோதான் முடிஞ்சது. இன்னைக்கு வீடியோ ஓவர். மீண்டும் ஒரு வீடியோவில் நல்ல வீடியோவில் பாய். டேக் கேர். விடைபெறுவது அஜித் குமார்.